அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்க்ரூ காஜ், திருகலவி பற்றி பார்க்க போகிறோம். திருகுபலியவே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டயமீட்டர் ஆஃப் த ஒயர் அண்ட் திக்னஸ் ஆஃப் த ஒயர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்க்ரூ காஜோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸ்க்ரூ பை ரொட்டேட்டிங் த ஸ்க்ரூ ஹெட் we get linear momentum of main scale. The linear momentum is used to calculate the diameter of the wire or thickness of the மெட்டல் பிளேட். ஸோ இதில் இருக்க மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிட்ச் ஸ்கேல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஹெட் ஸ்கேல் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் இருக்கும். யூ ஃப்ரேம் இருக்குது, அதில் ஒரு அன்வில் அண்ட் ஸ்பிண்டிலுக்கு இடையில் நம்ம எந்த மெட்டீரியலோட டயாமீட்டர் கால்குலேட் பண்ணணுமோ அதை அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். இதை ஸ்க்ரூ காஜை வச்சு எந்த அளவுக்கு சின்ன வேல்யூஸை மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, 0.01 மில்லிமீட்டர் அளவு சின்ன வேல்யூஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸ்க்ரூ காஜில் எரர்ஸ் கால்குலேட் பண்ணணும். எரர் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தான் ரீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஒன்று நோ எரரோட பொசிஷன் 0 and 0, அதாவது பிட்ச் ஸ்கேல் அண்ட் ஹெட் ஸ்கேலோட பொசிஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நோ எரர். அண்ட் பாசிட்டிவ் 0 எரர் அப்படின்னா ஜீரோட பொசிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அதோட 0 பொசிஷன் மேலே இருக்குது, பிட்ச் ஸ்கேலோட 0 மேலே இருக்குது, ஹெட் ஸ்கேலோட 0 கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் அட்டன் பண்ணிச்சுன்னா அது பாசிட்டிவ் 0 எரர். அண்ட் நெகட்டிவ் எரரோட பொசிஷன் கொடுத்துருக்கோம். இந்த 3 எரரில் எந்த எரர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எந்த மெட்டீரியல் வந்து டயாமீட்டர் கால்குலேட் பண்ணணுமோ அதை அன்வில் அண்ட் ஸ்பெண்டிலுக்கு இடையில வச்சு ஃபிக்ஸ் பண்ண உடனே அதில் இருக்கிற பிட்ச் ஸ்கேல் அண்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங்கை வச்சு நம்மளால் டயாமீட்டரை கால்குலேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.